கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசி என்ற புஸ்தகம். அதில் 60ஆம் அதிகாரம், அதில் 20ஆம் வசனம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஓய்வு நாளாகிய இன்று கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். முடிஞ்சு போய் விட்டது. முடிஞ்சு போகும்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சு போய் விட்டதுன்னு அர்த்தம். முடிஞ்சு போகிறதுன்னு கிடையாது, முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்ப நம்மளுடைய துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. நம்ம வாழ்க்கையில இருளான காரியங்கள் முடிஞ்சு போய்விட்டது. இருள நடந்த காரியங்கள் முடிஞ்சு போய்விட்டது. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முழுக்க படிச்சு பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம் அது. தேவ வெளிச்சம் நம்ம மேல இருக்குது. தேவ வெளிச்சம் நம்மகிட்ட இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருப்பார். அதை நீங்க படிச்சு பாருங்க, ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். நித்திய வெளிச்சமா இருக்கும்போது என்ன அர்த்தம்? அதுல உங்க வாழ்க்கையில நீ போராட்டம் கிடையாது, கஷ்டம் நஷ்டம் கிடையாது, இருள் நடக்கிற அனுபவமே கிடையாது. எனக்கு ஒண்ணுமே பண கஷ்டமா இருக்கு, எனக்கு வேலையில் சரியில்லை, குடும்பத்துல சரியில்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தில் நடப்பதற்கு தேவன் உங்களோட நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தரை பின்பற்றி நடக்கும்போது நீங்க எப்பொழுதுமே நித்திய வெளிச்சத்திற்குள் நடந்து கொண்டு இருப்பீங்க. இதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாமே முடிந்ததுதான் சொல்லப்படுகிறது. நாளைக்கு செய்ய போகிறார் உனக்கு, நீ என்கிட்ட ஜெபம் பண்ணி என்கிட்ட கேட்டா உனக்கு நான் நித்திய வெளிச்சமா இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. அவரு நித்திய வெளிச்சமாக எப்பொழுதுமே நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறார், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அதிகாரப்படி ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த ஒளியிலே நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். நான் உனக்கு வெளிச்சமா இருக்கேனே, அந்த வெளிச்சத்தை யூஸ் பண்ணிக்கப்பா. ஏன் இருட்டுக்குள்ள நீ டார்ச் லைட் உன் கையில இருக்கு, வீட்டுல கரண்ட் இருக்கு, பல்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, அதை போட்டுட்டு நல்ல வெளிச்சத்துல உட்காரு இல்லாம எப்போதுமே இருட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கோமா? இருளில் இருப்பதுக்கு தேவையே இல்லை. நம்ம தேவ வெளிச்சத்தில் நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆனாதான் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. அஸ்தமிப்பதில்லை என்ன? 24 hours சூரிய தேவ வெளிச்சம் உங்க மேல இருக்கும். வேற சூரியன் எப்போதுமே மேல இருந்து கொண்டுதான் இருக்குது. உலகம் சுத்துறனால இரவும் பகலும் உண்டாகுது. ஆனா தேவன் என்ன அழகா சொல்றாரு, அந்த வெளிச்சம் உங்களை விட்டு விலகவே விலகாது. இந்த வெளிச்சம் தேவ வெளிச்சம். அதனால்தான் சொல்றாரு, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அப்ப தேவ வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நமக்கு எதிரான போராட்டங்கள், கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது. தேவன் நமக்கு வைத்திருக்கும் பாதையிலே நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அதான் அந்த வசனம் அழகா முடியுது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எப்ப முடிஞ்சு போகும்? நித்திய வெளிச்சமாக கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுவதை, அவர் எனக்கு வெளிச்சமாக இருப்பதை, அவர் எனக்கு வழிகாட்டி கொண்டிருப்பதை, அவர் அவர் பின்னாலே வருவதற்கு அழைத்து கொண்டிருப்பதை உணரும் பொழுது நம்ம துக்க நாட்கள் முடிந்து போகும். நமக்கு துக்கமே கிடையாதுங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் தான். உங்க நோய் நொடிகள்ல இருந்து, பிரச்சனையில இருந்து, கடன்ல இருந்து, எல்லாத்திலிருந்து, வியாதியில இருந்து சகலத்தையும் தேவன் விடுதலை கொடுத்து விட்டார். ஆனா தான் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஆமென். ஜெபிப்போம். உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. எஸ், கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். எஸ் தாமே, எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டதற்கான நன்றி ஆண்டவர். நீர் வெளிச்சத்திலே எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்கான நன்றி ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையிலே உள்ள இருளான காரியங்களை, இருளான பக்கங்களை நீர் வெளிச்சத்தின் பக்கங்களாக வெளிச்சத்துக்குள் நடத்தியதற்கான நன்றி ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்முடைய நித்திய வெளிச்சத்திலே நடக்க அவர்களை அழைப்பதற்கான நன்றி ஆண்டவரே. நீர் அவர்கள் நித்திய வெளிச்சமாக எப்பொழுதும் இடைவிடாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ளும் பொழுது அவர்கள் துக்க நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டதற்கான நன்றி ஆண்டவர். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகள், எல்லா போராட்டங்களா இருந்தாலும் தோப்பனே உங்களுடைய வெளிச்சத்தில் நடக்கும் போது உடை தெரிவேன் என்பதற்கான நன்றி ஆண்டவர். உமது நித்திய வெளிச்சத்தை தரித்துக் கொள்ள நீர் அழைப்பதற்கான நன்றி ஆண்டவர். ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.